ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷால் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், கிராஃப்ட் வேர்ல்டு கேம் விளையாட போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ கேம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வேர்ல்டு வந்து பேரே போடாமல் நம்ம வேர்ல்டு செட் பண்ணிக்கலாம். அந்த மை வேர்ல்டுன்னு இருக்குல்ல, அதில் செட் பண்ணிக்கலாம். லோடிங் ஆகிட்டுருக்கு. தனியாக ஒரு இடத்துல விட்டானுங்க. நம்ம ஒரு இடம், நல்ல இடத்த கடலுக்கு நடுவில் பார்க்கலாம். அந்த இடத்துல நம்ம வீடு கட்ட போகிறோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை நம்ம பார்ட் 3 மொத்தம் 3 பார்ட்டாக பண்ணிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். இது மாதிரி மெத்த வீடு கட்டலாமா, அது மாதிரி பண்ணலாம் வைக்கலாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது. இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற ஸ்டோன் எடுக்கலாம், அதாவது கல் எடுக்கலாம். இப்போதைக்கு இங்கே பாருங்கள், அந்த கல் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாக நம்ம எட்ஜஸ்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கயிறு போட்டு மேலே ஏறிட்டுருக்கோம். அந்த சைடு எட்ஜஸ் கரெக்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணி வீடியோ போடுறோம். ப்ளீஸ் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்லலாம் கல் எடுத்துகிட்டு வரணும். இந்த கேம் உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள். இந்த கேமு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது. நீங்களே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேம் பேர் கிராஃப்ட் வேர்ல்டு, அவ்வளோதான் அந்த கேம் பேர். கேம் உள்ளலாம் சூப்பராக இருக்குது. நம்ம வேறு லெவலில் விளாட்லாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்று ஒன்றா அந்த முன்னாடி இருக்க இடத்த ஏன் உடச்சோன்னா அந்த இடத்துல தான் அந்த வீட்டுக்கு கதவு வரப்போகுது. சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சைடு இந்த எட்ஜஸ் அந்த ஒரு கல் இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கலான்னு தான் பார்க்குறோம். இது மொத்தம் 3 பார்ட்டாக பண்ணுறேன்னு சொன்னேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்ட், நாளைக்கு 2வது பார்ட் வரும். அதுக்கு அடுத்த நாள் 3வது பார்ட் வந்துடும். கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவு நாளைக்கு கூட நான் அந்த 2 பார்ட்டையும் எடிட் பண்ணி போட பார்க்குறேன். முன்னாடி இன்னும் கொஞ்சம் வீடு கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவு ஆழத்தில் இருக்குதுன்னு. நம்ம கஷ்டப்பட்டு அந்த சைடில் போய் கல் வைக்கணும். இப்போ நம்ம சைடில் செவுறு எழுப்புறாங்களே, அது எத்தனை கல் வைக்க போகிறோன்னா மொத்தம் 5 கல் ஹைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடில் தான் அங்கே பாருங்கள், கரெக்டாக 5 கல் வச்சுருப்போம். என்ன சொல்ல 1 2 3 4 5 பார்த்தீங்களா, கரெக்டாக 5 கல் வச்சுருக்கோம். இதே மாதிரி எல்லா சைடும் கட்டணும். இது வந்து கொஞ்சம் பழையங்கால வீடு மாதிரி மேலே கூரை செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம டோர் எப்படின்னு கேட்டோம், அவங்களும் சொல்லுவாங்க பாருங்கள். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்ட முடியும். டக்குன்னு ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். நம்ம இப்போ திருப்பி அதை இடிச்சிட்ருக்கணும், இல்லை கல் மாறி போனால் இடிச்சிட்ருக்கணும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் எடிட்டிங்கு அப்படி தான் இருக்கும். போக கற்றுக்கிறோம். பாருங்கள், அந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா இது வைக்கணும். அந்த செவுரு, அதுக்கு அளவு எடுக்கிறோம். இப்போ ஏன்னா ரெண்டு டோர் வர மாதிரி செவுரு. இதுக்குள்ளே போயிட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா ஒரு பாக்ஸ், அதுக்குள்ளே போயிட்டோன்னா டோர் கிடைக்கும். அந்த பழையங்கால டோரு, அங்கே ப்ரௌனிஷ் கலரில் இருக்குல்ல, அந்த டோரு. டோர் வச்சிட்டோம். கரெக்டாக 2 கல் வரையும் இடம் இருக்குது. மேலே ஏற்றிக்கலாம் செவரு. சைடு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்த இடிக்கணும் கரெக்டாக, அப்புறம் தான் நம்ம இடிப்போம் கடைசியில். பாருங்கள், இடிக்கிறோம். இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் கல் வர வேண்டியது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றியும் சைடில் இருந்து இருக்க செவரு மட்டும் பாருங்கள், கடல் சுற்றியும் கடல்.
இங்கேருந்து எப்படி போவாங்கன்றது தேர்ட் பார்ட்டில் பாருங்கள். அது உங்களுக்கு கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, அதிர்ச்சியாக இருக்கும். எப்படி இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போவாங்கன்னு. இதுலேயும் நிறையா ஃபியூச்சர்லாம் இருக்குது. இது உள்ள ஆடுலாம் விடலாம், பன்னி, மாடு, அப்புறம் வில்லேஜ் மேன் எல்லாமே வரும் இது உள்ள. பாருங்கள், அதையும் நம்ம இன்னொரு வீடியோவை கேப்சர் பண்ணலாம். இதில் என்னென்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ லைட்டாக இடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வீக்கான ஏரியாவாக தான் இருக்குது. பார்த்து பொறுமையாக தான் கட்ட முடியும். இந்த வீடியோவில் நம்ம சைடில் இருக்க செவ்வறு மட்டும் போடுறத பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் மேலே கூரை போடுறது, அதுக்கடுத்தது உள்ள இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம், அதையும் பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரி வேறு எதாவது கேம் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேமும் நம்ம டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். பாருங்கள், அந்த சைட்லலாம் போட்டு வரோம். டக்குன்னு முடிச்சிட்டோன்னா இது மாதிரி வேறு இது போடலாம் வீடியோ. அதனால தான் ஃபுல்லாக டக்குன்னு கடன்னு செஞ்சிட்ருக்கோம். இந்த சைடு பின்னாடி ஏற்றுறோம்ல கல், அந்த சைடு இந்த சைடுலாம் அது வந்து மொத்தமாக 4 கல் ஏற்றணும். கீழே ஃப்ளோரோடு சேர்த்து 5 கல் வரும். அந்த கணக்கு தான். இங்கே பாருங்கள், லைட்டாக ஒரு கல் பட்டதுக்கே இடியுது. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ஏன்னா கல் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா கல் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம திருப்பி கல்லுக்கு தனியாக இது பண்ணணும், போய் உடச்சிட்டு வரணும். அந்த சைடில் இருக்கிற இடம் அங்கே போய் கல்லை உடைக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஷால் அஃபிஷியல்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடம் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், வேறு எங்கேயும் போயிடும். கரெக்டாக பார்த்து எடுக்கணும். அங்கே பாருங்கள், எடுத்துட்டோம். இப்போ சைடில் அந்த சைடுலாம் இருக்குல்ல உள்ளே, இங்கே பாருங்கள், அளவு பார்க்கணும் நம்ம முதல்ல, இல்லைன்னா கல் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். அங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்கா? 5 கல் 6 கல் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் சைடில் 5 கல் ஏற்றிருக்கோம். அந்த வேர்ல்டு கணக்குப்படி 20 கல் கணக்கு. இந்த சைட்லலாம் ஏன் போகிறோன்னா மேலே கூரை சொன்னோம்ல அது வரும். இங்கே பாருங்கள், அந்த சைடில் இருக்கலாம், அதெல்லாம் உடச்சிட்டு நம்ம இந்த இது செய்கிறோம். அது உங்களுக்கு வீடியோவாக போட முடியல, உங்களுக்கு கிடச்சிதுன்னா நான் போடுறேன். எனக்கு கட் பண்ணி எடிட் பண்ண தெரியாது. அதனால தான் கடைசியில் பார்த்திங்கன்னா லைட்டாக பிளர் வரும். அது ஏன்னா நம்ம அந்த வீடு வந்து சைடில் ஃபுல்லாக கட்டிட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ இது கட் பண்ணணும் தோணுச்சு. கடைசியில் பார்த்தோன்னா வீடியோ ஆட் பண்ணிட்டேன், அதனால் பிளர் பண்ணிட்டேன் அந்த இடத்த. அது ஒன்றும் கோச்சிக்காதீங்க. கூடி சீக்கிரமாக எப்படி கட் பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அது மாதிரி கட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இதுதான் சொன்னேன். 100 சீக்கிரமாக 100 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம். சீக்கிரமாக